தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த போலி தமிழ் தேசியவாதிகளும் ஈழத்தை வைத்து பணம் சம்பாதித்து குழப்பு நடத்துல சில அல்லக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, ரொம்பவே இப்ப அவங்களுக்கு வகிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து எதை வச்சுடா குழப்பு நடத்தன்னு பேசிட்டு கிடக்குறாங்க. என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது. முத்துக்குமார் அவர்களின் நினைவு நாள் அன்று எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் மேடையில் ஒரு அறிவிப்பு செஞ்சாரு. என்னன்னா, தமிழீழ தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் அப்படின்னு அறிவிச்ச உடனே இங்க இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு எல்லாம் அல்ல கையாச்சு. ஏன்னா இத்தனை நாள் அதை வச்சுதான் ஈழத்தை வச்சுதான் சம்பாதிச்சு கிடந்தாங்க, குழப்பம் நடத்தி கிடந்தாங்க. அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. தமிழர் தமிழ் நலத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா முழுக்க முழுக்க RSS கைக்குலிய, சரிங்களா? தமிழர்களுக்காக பேசுறது கிடையாது. ஏதோ அப்படி பேசினாதான் ஏதாவது காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு பேசிட்டு கிடக்குறாங்க. இப்ப கூட எழுச்சி தமிழர் அவர்களை எவனெல்லாம் திட்டுறானோ அவங்க எல்லாம் காசு வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் வாழ்றாங்க. தலைவர் பேரை சொல்லி போய் தின்னுட்டு போட்டோம், தின்னுங்கடா அல்ல கையில, வேற என்னத்தான் தின்பீங்க? மிஞ்சி போனா எழுச்சி தமிழர் அவர்களை திட்டுவதற்கு நீங்க எடுக்கிற ரெண்டு வார்த்தை, ஒண்ணு 2 சீட்டுக்காக நிக்கிறாரு, அடுத்து இந்த ராஜபக்சேவோட கை உழுக்கினாரு. இதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்கடா எல்லாத்துக்கும். ஏன்னா ராஜபக்சேன் உயிரோட தான் இருக்காரு. அந்த உயிரோட இருக்கும் போதுதான் எங்க தலைவர் இங்க என்ன நடந்துச்சுன்னு நேரடியா பேசினாரு. சைமனை மாதிரி ஒரு ஆள் செத்தா பிறகு நான் தான் அவர் கூட மடியில படுத்தேன், உருண்டேன். எங்க வீட்டுக்கு இன்னொருத்தர் ஒரு ராஜேஷ் நடிகர் இறந்தாரு, எங்க வீட்டுக்கு அடுக்கடுக்கா புத்தக முட்டைகள் அள்ளி கொடுத்தாரு அப்படின்லாம் எங்க தலைவர் எங்கேயுமே அடுக்கல. எல்லாரும் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் எங்க தலைவர் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வேணா ராஜபக்சேட்ட போய் கேளுங்கடா, இதைத்தான் திருமாவளவன் பேசிக்கிட்டு இருக்காரு, இது உண்மையா இல்லையா போய் கேட்டு வாங்கடா அல்ல கைகளா.